அவங்க ஒரு வந்து மக்களோட பிரச்சனை அந்த அரசியலை பார்க்கல. ஒரு தப்பு நடந்துச்சா அதை எப்படி வெளியே தெரியாம பாத்துக்கணும், ம், அதெல்லாம் ம், அவங்களோட ம், திறமை இருந்துச்சு. இப்ப ம், தளபதி சொன்ன ம், மாதிரி ம், அவங்க பசங்களும் அதையே ஃபாலோ பண்றதுனால இந்த சோசியல் மீடியா காலத்துல அதை மறைக்க முடியல, வெளியில வந்துருது. ம், அதான் மேட்ரு. ம். ப்ரோ இது வெளியில வர்றது நல்லது ப்ரோ. நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னா, என்ன வேணா இருக்கட்டுங்களா, என்ன டாபிக் வேணா இருக்கட்டும், இல்ல என்ன கண்டென்ட் வேணா இருக்கட்டும், இல்ல என்ன இஷ்யூ வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபோரம்ல வந்து அதை அட்ரஸ் பண்ணும். உங்க மேல தப்பு இருக்கோ ரைட் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணும். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த இஷ்யூ வந்து போலீஸ் வந்து அட்ரஸ் பண்ண போது இதுதான் இந்த இஷ்யூன்னு அட்ரஸ் பண்ணும். அதுதான் பழக்கம், அதுதான் ஃபார்மேட்டு. அதை பண்ணணும். இங்க என்னன்னா போலீஸே பண்ணிடுது. முதல்வர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து பேசிடுறாங்க. போலீஸ் என்ன பண்ணும், அவங்க மேல இருக்க பொய்யெல்லாம் அப்படியே ஓப்பனா பேச போறாங்க. அவங்க அவங்க பண்றதெல்லாம் அப்படியே சொல்ல போறாங்க ப்ரோ இல்லையே, கரெக்ட். அவங்களுக்கு ஏத்த மாதிரி. ஆனா சில விஷயங்கள் ஓபன் பண்ணிடுவாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அசால்ட்டா பேசிக்கிறீங்க? இல்ல இல்ல ஒன் நைன்டி சிட்டி கேஸ் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. நரேட்டிவ் அவங்களுக்கு ஏத்த புரியுதா மாதிரி உங்களுக்கு? செட் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. அதுதான் வந்து இல்ல போலீஸ் இல்ல ஃபுல்லா வந்து மான்ஸ்டர், நீங்க சொல்ற கரெக்ட் மான்ஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட். அது என்னன்னா முன்னாடியும் போலீஸ் தான் பண்ணாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த ஊடகம் வேற, இப்ப இருக்க ஊடகம் வேற. அந்த காலத்துல அதை வந்து கலைஞரும் சரி ஜெயலலிதா அம்மாவும் சரி அதை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணாங்க. இப்ப இருக்கிற தலைமைகளுக்கு அதை சரியா மேனேஜ் பண்ண தெரியல. அதுதான் மேட்ரு. உங்களுக்கு ப்ரோ. சில எடுத்துக்காட்டு சொல்றேன். இல்ல எல்லா ஊடகமும் மாஞ்சோலை மாறிடுச்சு துப்பாக்கி ப்ரோ. சூடு, மாஞ்சோலை துப்பாக்கி இல்ல சூடு, ஓகேங்களா? எல்லா ஊடகமும் மாறிடுச்சு. ஒரு சார்பா இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. டிபேட் ஷோ பார்த்தாலும் தெரியுது, இல்ல எது பார்த்தாலுமே நம்மளுக்கு தெரியுது. மாறிடுச்சு. நான் அதெல்லாம் இது சொல்ல. நான் என்னன்னா குறைஞ்சபட்சமா அது நியாயமா நடந்துக்க இதுதான் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா. ஒருத்தர் வீட்டுல யார் வேணா எப்படி வேணா பேசட்டும்பா. அதுக்கு லீகல் ஆக்ஷன் எடுங்க. லீகலா என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அது வயசான ஒரு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள ஒரு 100 பேர் சேர்த்து சுத்திக்கிட்டு அவ்வளோ அசிங்கமா பேசி அவங்க போனே வாங்கி அவனுக்கு கால் பண்ணி, யாரா இருந்தாலுமே எவ்வளவு பெரிய பவர்ல இல்ல இருந்தாலுமே அது ஒரு இது எவ்வளவு அந்த பெரிய மழை மழை அந்த மாதிரி அந்த சாக்கடையோ மலத்தையோ அதான் கலந்து அது வீட்டுல போட்டு அது என்னது? அது என்ன என்ன பழக்கம்? அது ஸ்டேட்மெண்ட் என்ன? இதுல என்ன தெரியுங்களா ஆச்சரியம், அந்த பண்ற லேடி, போராட்டம் பண்ற லேடி வீடியோ லைவ் போட்டுட்டு இருக்கு ஃபேஸ்புக்ல. அதே கண்டிப்பா ஃபேஸ்புக்ல ஒரு மாஸ்டர். கட்டு அதாவது வருது. இல்ல ஒரு மாஸ்டர், கட்டு வருது, நான் சொல்லிடுறேன். நான் கட்டு வருது என்ன தெரியுங்களா, அந்த லேடி வந்து வீடியோ எடுக்கிறதுப்போ போலீஸ்காரர் தான், உங்களை அப்பவே சொன்னல போராட்டம் மட்டும் தான் பண்ண சொன்னேன், ஏன் வீடியோ இருக்குச்செல்லாம் பண்ணி எனக்கு போராட்டம் பண்ண சொன்னாங்களாமா. போலீஸ் சொல்றான். எனக்கு என்னன்னா இங்கதான் வந்து இடிக்குது. போலீஸே வந்து சப்போர்ட் பண்ணி தான் பண்ணுதான் தான் இருக்கு. ஏன்னா சவுக்கு சங்கர் அதான் சொன்னேன், நான் சொல்லி 40 மினிட்ஸ் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு நான் சொல்லி போலீஸ் வரல அப்படின்ட்டு. அப்புறம் என்ன இல்ல ரெண்டாவது அதான் சகோதரர் என்ன அவரும் சொன்னாப்லன்னா, தெளிவா சொல்றாரு, இந்த செல்வ இடமே பெருந்தகை வந்து அவருக்கு எஸ்பி யாருக்குமே வரும். தெரியாதாம்ல. லொகேஷனே வந்து யாருக்குமே தெரியாதாம்ல. இப்ப வந்து போராட்டம் பண்றதுக்கு வந்து வீடு தெரிஞ்சு வீடா வந்து யாருக்குமே தெரியாது. அப்ப இதை எக்ஸப்ட் வந்து போலீஸை தவிர்த்து அப்போ லொகேஷன் யாரு இது பண்ணிருப்பா, லீக் பண்ணிருப்பா? சோ யார் லொகேஷனா யார் வேணா லீக் பண்ணி வந்து நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்களா? புரியுதா? போ கேக்குதா? கேக்குது கேக்குது. அதான் லொகேஷனை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. இல்ல எனக்கு என்னமோ சோ அப்ப இது வந்து சுத்தமா சரிப்படல. என்னன்னா ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, லைக் ஃபார்மேட்டா நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அது அதனோட ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணும். இல்ல 2 நீ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அது வந்து பப்ளிக் ஃபோரம்ல இருக்கு, இதெல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட், இதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட், நீ பப்ளிக்ல நீ ஒரு ஃபோரம்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கணும், இல்லைன்னா வந்து பேட்டி கொடுத்து பேசி இதை பிரேக் பண்ணும். அதுதான் வந்து கருத்தியெல்லாம் வந்து மோதுறதும் அரசியலா மோதுறதும் இதுதான் இருக்கணும். இதுதான் ஒரு ஃபார்மேட் ஆஃப் இதுவா இருக்கணும். ரெண்டும் இல்லாம ஒருத்தர் வீட்டை போய் அட்டாக் பண்ணி பேசுறானா, அப்ப நாளைக்கு இதெல்லாம் யாரா சொல்ல பயமுத்துறதுன்னா, நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இதாண்டா நிலைமை அப்படின்னு சொல்ல வருது. அததான் இவங்க வந்து ஸ்டேட்மெண்டா சொல்றானுங்க, நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இதாண்டா நிலைமை, நீங்க இனிமேட்டு பார்த்து பேசுவீங்க. சவுக்கு சங்கருக்கே நாங்க இதை பண்ணிட்டோம்னா அப்ப நீங்க எல்லாம் யாரு? அப்படிதானே வரும். இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி பேசுற நிறைய பேருக்கு இதே தாட் தானே வரும். ஒருவேளை நாளைக்கு நம்மளுக்கு இதே மாதிரி ஆயிடுமோ? அப்படித்தான் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் தான் லாஸ்ட் வீடியோ போட்டாரு. அது அவங்க நினைச்சதை சாதிச்சாங்க. எனக்கு சவுக்கு சங்கரை வந்து பிடிக்கலன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே போவானா. ஆனா நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மனிதாபிமானமோட பண்ணுங்கடா அப்படின்றது தான் இந்த விஷயத்துல சொல்றேன். இன்னும் நீ இந்த ஆக்ஷன் இந்த கேசஸ்ல வந்து டிலே பண்ணி எடுத்தீங்கன்னா
இந்த நாட்டுக்கு நீங்க சொல்ல வருது கவர்மெண்ட் எதிர்த்து பேசினா உங்களுக்கு நாளைக்கு இதே நிலைமைடான்னு சொல்ல வர்றது தான். அப்படிதான் எடுத்துக்க முடியும். கண்டிப்பா. இப்போ அது ஆமா. இங்க பாருங்க, நான் உள்ள எப்பயும் சொல்றேன், மன்னராட்சின்னு வந்து இவ்வளவு சொன்னாங்கல்ல, அதுல மிகப்பெரிய விஷயமே இதுதான். இதுதான் மன்னராட்சி. பேச கூட உரிமை கருத்துரிமையை இல்லைன்னா, தடுக்கிறது, கருத்துரிமை கருத்துரிமையை தடையிடுறது. உங்களுக்கு ப்ரோ, பேச கூட டைரக்டா உரிமை இல்ல, சொல்றாங்க ப்ரோ. கருத்து சொல்ல உரிமை இல்லைன்னா, இதுதான் அதை வந்து குறியிட்டு காமிக்குது. பாசிசம், கண்டிப்பா பாசிசம். பாசிசம் ஆச்சு. அதுல உள்ள ஒரு மார்ஷல் ப்ரோ. அரை மணி நேரம் பிரசாந்த் அவர் பேசுனதை கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் வீடு கட்டுறதுல இருந்து ஆரம்பிக்கும் போது உள்ள வந்தேன். அப்போ சொன்னாரு குறைஞ்சபட்சம் அறம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆக்சுவலா நம்ம வீடுகள்ல இருந்து நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான். குறைஞ்சபட்ச அறத்தோடு நம்ம வெளியாள்கள்ட்ட நடந்துக்கணும். அதையும் அவங்களையும் நடந்துக்க எதிர்பார்க்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்புறம் தளபதி நீங்க சொன்னீங்க, நீங்க பண்ற நல்ல நல்ல விஷயங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு கிடைச்சா நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு. தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா கிடைக்காது. ஆனா தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 10 பேர் கண்டிப்பா உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பாலகன், நீங்க ஒரு துப்பாக்கி சூட பத்தி என்னமோ சொன்னீங்க நீங்கல்ல, ஆக்சுவலா அவங்க கருணாநிதியை பத்தி அவர் சொன்னார்ல, அவரு டெய்லி 4 பேப்பர் படிப்பாரு, ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். அது நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஆனா அந்த அதே கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதுறாங்க இப்ப இருக்கிறவங்க. அப்ப அந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அப்போ அது என்ன சொல்றது, தாமிரபரணி நம்ம மாஞ்சோலை துப்பாக்கி சூடு, ஜெயலலிதா அம்மா காலத்துல நடந்த இன்னொரு துப்பாக்கி சூடு ஒண்ணு இருக்கு. அது போக ஆஹ் ஒரு ஒரு ஈழத்துல இருந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குறேன்னு சொல்லி கருணாநிதி ஒரு விஷயம் பண்ணாரு. அப்புறம் முத்துக்குமார்னு ஒருத்தர் இறந்தாரு. அப்புறம் இன்னும் 2 3 பேர் ஈழத்துக்காக தீக்குளிச்சு இறந்தாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணாங்க, மூடி மறைச்சாங்க. ஆனா அந்த விஷயங்களை வந்து நேர்பட அவங்க குறைஞ்சபட்ச அறத்தோட அந்த விஷயத்தை அணுகல. அது வந்து இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. அன்னைக்கு அப்போ அது வந்து அடங்கிருச்சு. அதான் அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது அது கருணாநிதியோட வெற்றி. முதல்வரா இருந்து திறன்பட அதை மறைச்சிட்டாரு அப்படின்றது. நம்ம இன்னைக்கு சர்க்கார் ஊழலை பத்தி பேசுறோம், கூவாறு ஊரை பத்தி பேசுறோம். அன்னைக்கு அது வந்து சாதனையை பேசப்பட்டது. நம்மளை சுத்தி நம்மளோட அப்பா நம்மளோட தாத்தாக்கள்லாம் அதை பேப்பர்ல படிச்சுட்டு ஊர் பக்கம் பேசும்போது, பரவாயில்லப்பா அந்த ஊழலை மறைச்சிட்டாங்க அப்படின்னு பெருமையா பேசின காலம் அது. ஆனா அது தப்புங்கிறது வந்து இப்போ வெளிப்படுது. அது சின்ன சின்ன நம்ம வந்து சொல்லுங்க. இல்ல, நம்ம டைப்ல வந்து இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஃபேனிசம், அதாவது ரசிகர் மனதில் இருக்குமோ, அப்போ வந்து இது அரசியல் கட்சி ரசிகர் தொண்டருங்கிற மனதில் வந்து டிஃப்ரெண்டா இருந்தாங்க. என் கட்சி பண்றதெல்லாம் சரிதாப்பா, உங்க கட்சி பண்றதெல்லாம் தப்புப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்தாங்க. எப்போ வந்து தனக்கு வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகுதோ அப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி ரியலைஸ் பண்ணும்போது பெரிய லெவல்ல வந்து இது நடக்குது. இப்ப பிரசாந்த் சொன்ன மாதிரிதான் 2011 வந்து நடந்த வந்து ஆட்சி மாற்றம். புரியுதா உங்களுக்கு? மக்கள் எல்லாமே என்ன, கலைஞர் நல்லா பண்ணிடுவாப்ல, இது அது பண்ணிருக்காப்ல, இது பண்ணிருக்காப்ல ஓட்டு போட்டாங்க. பட் வந்து எனக்கு வந்து அதுல அவர் கரண்ட் வந்து சொன்னதுலேயே சரியா ஒரு சின்ன கிடைக்கணும். திருத்தம் இருந்துச்சு. அது பிஎஸ்என்எல்காக பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்காக மட்டும் நடந்த விஷயம் இல்ல. செம்மொழி மாநாடு நடத்தினப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் இனத்துரோகம் பண்ணியிருந்தார் அவரு. என்னது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. 2009 ஈழத்துல ஒரு போர் நடந்துச்சு. அந்த போருக்கு கருணாநிதி வாயே திறக்கல ஆட்சியில இருந்தப்போ. 3 நிமிஷம் உண்ணாவிரதம் இருந்தாரு. அதை மடமாற்றதுக்காக தான் 2011 வந்து செம்மொழி மாநாடு நடத்தினாரு கோயம்புத்தூர்ல. சரி, செம்மொழி நாடு இது செம்மொழி இதை வந்து இப்போ இது பண்ணாருன்னு ஓகே. அது எங்க வச்சிருக்காங்க இவங்க இந்த கமிஷனை? ஏதோ பெங்களூர்ல ஏதோ ஒரு வாடகை வாடகை கடையில வச்சிருக்காங்களா? நீங்க அது இல்ல நம்ம கருணாநிதி வந்து அவர் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய எதிர்காலத்தை பத்தி சிந்திச்ச ஒரு அறிவாளி. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அவர் வந்து அவருக்காக உழைக்கல, அவரோட இனத்துக்காக, அவரோட குடும்பத்துக்காக உழைச்சவர். இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப கருணாநிதி பத்தி பேசுறோம், இல்ல வந்து ஜெயலலிதா பத்தி பேசுறோம், இவங்க எல்லாரையும் பத்தி பேசும்போது நம்மளுக்கு என்ன மைண்ட்ல தோணுதுன்னா, அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸு, இந்த ஃபார்மேட்டை. எப்படின்னா, நான் சொல்றது கீழே தான் இந்த எல்லாமே நடக்கணும், அது இப்படிதான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும். நீ ஏத்தவும் இறக்கவும் நீ யாரும் டிசைட் பண்ணாத, நான் மட்டும் தான் டிசைட் பண்ணும். அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது எல்லாமே. எனக்கு என்னமோ இப்போ வந்து பாக்குறப்போ அப்படி தோணல. ஆளுக்காளுக்கு அவங்க டிசைட் பண்ணிக்கிறது. நான் இப்படி பண்ண, நான் என்ன டிசைட் பண்ணுவோம் நான் பண்ணிக்கிறது. ஏன் பிஃபோர் கோர்ட்டே வார்ன் பண்ணிடுச்சு.
இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கேஸே எடுத்துக்கோங்களேன். செந்தில் பாலாஜி கேஸ் வந்து கோர்ட்ல கேட்டிருக்காங்க, இவர் வந்து இன்னும் வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அவர் வந்து மினிஸ்டரா கண்டினியூ பண்ணணுமா, அதுக்கு வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க வந்து இன்னும் எங்களுக்கு நாங்க வந்து அதை பத்தி எங்களுக்கு சரியான நோட்டீஸ் வரல, அதனால நாங்க வந்து அதை பத்தி பேசல, நாங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அதை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உன்னை கோர்ட்டு வந்து கேட்ட 8 மாசம் மினிஸ்டரா ஆயிடுச்சு. மினிஸ்டரா கண்டினியூ பண்ணுன்னு கேட்ட கொஸ்டினே எனக்கு தெரிஞ்சு ஒரு அவமானமான கொஸ்டின். அதுவே தமிழக எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு, இப்போதைக்கு இது சரிப்படல, நீ கொஞ்சம் இறங்கிட்டு இந்த கேஸை முடிச்சுட்டு நீ வாப்பா பொறுப்புக்கு தான் சொல்லணும். அதுவே நான் அட்ரஸ் பண்ணலையே. இல்ல இதுவே ஒரு அவர் அசிங்கம் எப்படி தானே. வந்து ஃபர்ஸ்ட் இது பொறுப்பு கொடுத்தானே தெரியலையே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவேன், அவரோட செஞ்ச ஊழல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி உள்ள ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அதுதானே அவரோட மெயின் டாபிக்காவே இருந்துச்சு. அதை இப்ப பிரச்சனை பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, தலைமைக்கு ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு தேவை பணம், கமிஷன், எங்களுக்கு தேவையானது வரணும், நீங்க என்ன பண்ணிக்கீங்க, அவ்வளவுதான். இல்ல இப்படி பேசின ஒருத்தனையும் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நாளைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு இதுதான்டான்றது ஸ்டேட்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இவங்க இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமா கண்டிப்பா. அதுக்குதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு திருநெல்வேலி பக்கம் எங்க நாங்குநேரி பக்கம் ஒரு விஏஓ ஆபீசரை மணல் தொழிலை தவிச்சாங்கன்னு சொல்லி விஏஓ ஆபீசர் அவர் ஆபீஸ்ல பூந்து வெட்டினாங்க. அடுத்து ஜவஹர் அலின்னு ஒருத்தர் மணலாரி ஏத்தி கொண்டாங்க. இப்ப ஜாகிர் ஹுசேன் இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா பொது கரெக்டா யார் யாரு போராடுறாங்களோ, இந்த தூத்துக்குடியில அந்த ஒரு 11 பேரை குறி பார்த்து சுட்டாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலா இவங்க மாநிலம் ஃபுல்லா தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரா கொண்டு இருக்காங்க. ஏங்க மதுரையில போலீஸ் அடிச்சு கொண்டு இருக்கானுங்க, என்னங்க நடக்குது? இவங்க உண்மையாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது தமிழ்நாடா இல்ல ஏதோ பீகாரா? நம்ம இதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அங்க போய் ஃபர்ஸ்ட் பீகார்னா என்ன போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பீகாரனா எனக்கு இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் புதுசா இருக்கு தமிழ்நாட்டுல, இதெல்லாம் பாக்குறதும் இதெல்லாம் கேள்விப்படுறதும் இதெல்லாம் நடக்கிறத சொல்லுவோம். சிங்கம் படத்துல சொல்லுவாங்க வெட்டுறா கட்டப்பட்ட அப்படின்னு, அது படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் போது என்னடா இது படத்துல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது, அதாவது படம்ங்கிறது அன்ரியல், இது வந்து ரியலு. சோ வந்து அன்ரியல் வந்து திரும்ப வந்து ரியலா நடக்கிறதுங்கிறது மனசால ஏத்துக்க முடியல. எப்படி ஏத்துக்க முடியும்? கம்ப்ளைண்ட், நீ ஒரு தப்பு பண்றான், அந்த தப்பு பண்ணவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவனோட இன்ஃபர்மேஷனை தப்பு பண்றவங்க கிட்ட போய் கொடுத்து போலீஸ் அவன் போய் அவனை வீட்டுல போய் பூந்து அட்டாக் பண்றது ஏன்? அந்த சின்ன பசங்க 18 வயசு 19 வயசு பசங்களை வெட்டி கொண்டானுங்களே கலாசார. அப்போ அந்த இஷ்யூல என்ன இஷ்யூ? அவன் அங்க காய்ச்சறான், அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு தானே. ஆமா, ஒரு 2 பேர் இப்போ கொண்டானுங்களே. நீ என்ன சொல்ல வர? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல என்னாச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட எப்படியே லீக் ஆகும்? எப்படி லீக் ஆகும்? நீ வந்து எதுக்கு இதை லீக் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுக்குறனா? அந்த பொண்ணு கடைசியில வந்து நியூஸ் சேனல்ல உட்காந்து பேட்டி, இது டிபேட் ஷோல என்ன கொடுக்குறனா, அந்த பொண்ணு நைட்ல ஏன் போச்சு? நைட்ல போச்சுன்னு எப்ப வேணா போ, உனக்கு என்ன? ஏன் நைட்ல போக கூடாதுன்னு என்ன பேசுது புரியுது அவங்களுக்கு. இப்ப படத்துல அதே இதை காட்டுவேன், நடத்துல வந்து நைட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அவனோட லவர் பாய் ஃப்ரெண்டோட எல்லாம் பண்ணுவான். அதான் படத்துல கட்டுவாது, நாடகத்துல கட்டுவா, எல்லாம் பண்ணுவேன். அதே ஒரு ரியல் லைஃப்ல அது நடக்க போகும்போது ஏன் போச்சுன்னு கேக்குற. நீ என்ன மனநிலை பேசுற? நீ தான் பெண்ணியம் பேசுற, பெண்கள் நைட்ல போகணும், அவனுக்கு பிடிச்ச பெண்ணோட இது பையனோட வந்து இருக்கலாம், தப்பு இல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா தப்பு இல்ல அப்படின்னு சொல்ற. நீனே திரும்பவும் கொஸ்டின் கேக்குற. ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தானே, அந்த மாதிரி தானே பண்றது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி அண்ணா நகர் ஒரு ஏரியால ஒரு 10 வயசு குழந்தை இஷ்யூ, அதுவே கோர்ட் காரி துப்பிடுச்சா ப்ரோ. சிபிஐக்கு போனா இவனுங்க சிபிஐக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட் காரி துப்பி ஒரு பிரயோஜனம் இல்ல. காரி துப்பி தப்பு பண்ணவன என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா அடிக்கலாம் உனக்கு யார் உரிமை கொடுத்தா, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஏன்னா பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஸ்டேஷனுக்கு வந்து பேசினா நீ அவங்களே அடிப்பி, ஆளு வச்சு அடிக்கிற. இன்னைக்கு வரைக்கும் தப்பு பண்ணவன் சௌசாதான் இருக்கான் ரெண்டு கேஸ்லயுமே. என்ன நினைச்சு நீ என்னதான் நான் சொல்ல வரீங்கப்பா? நாட்டுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா நாங்க தப்பு பண்ணுவோம், நீங்க அது கண்டுக்காம இருந்திருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. தட்டி கேட்டா உங்களுக்கு நாங்க பிரச்சனை பண்ணி அடிப்போம், அப்படிதான் சொல்ல வரீங்களா? அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. நீங்க வந்து எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒரு த்ரெட் பண்ணிக்கிட்டு ப்ரோ வாய்ஸ் கட் ஆகுது. தளபதி உங்களோட வாய்ஸ் கட் ஆகுது.
இது எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது ப்ரோ. இது இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண இதுக்கான தீர்வும் எடுக்க முடியல. இதுக்கு ரிலேட்டடா கோர்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலயே வந்து கோர்ட் வந்து வார்ன் பண்ணுது. ஓகேவா? அருணை வந்து அவர் வார்ன் பண்றாங்க. என்னதுக்கு வார்ன் பண்றாங்க? நாங்களே கன்க்ளூஷன் வர நீங்க எப்படி கன்க்ளூஷன் பண்ணி இது ஒரே ஒரு குற்றவாளி நீங்க எப்படி சொல்லலாம்? அது பேட்டி கொடுக்கலாம்னு கேக்குறாங்க. அது கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம வந்து அடுத்த தீர்வை நோக்கி தான் நகர்ந்தாகணும். நம்ம வாழணும், நமக்கு அப்புறம் வர்றவங்க வாழணும் போது திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணக்கூடாது. அதிகாரம் வந்து சரியானவங்க கையில போய் ஆகணும். அதுக்கு சரியான ஆளு யாரும் பார்த்தா ஆண்ட கட்சியும் கிடையாது, ஆள்ற கட்சியும் கிடையாது. இனி புதுசா வர்றவங்க தான். ஒரு 2 பேருமே அவ்வளவுதான். ஒரே நேர்கோட்ல இருந்தவங்க தான் ப்ரோ. இவனுக்கு அவன் சலைச்சவன் எல்லாம் அவனுக்கு இவன் சலைச்சவன் இல்லன்ற அவ்வளவுதான் மாதிரி தான் அவ்வளவுதான். இப்ப இருந்திருக்காங்க. நான் இது எங்க வீட்டுல வந்து சொல்லுவேன், என்னை சுத்தி இருக்கவங்ககிட்ட சொல்லுவேன், தயவு செஞ்சு 2 சின்னத்தை மறந்துருங்க, வேற எதை வேணா தேடுங்க. அவ்வளவுதான் நம்மளோட நான் பாக்குறவங்ககிட்ட பூரா சொல்றது அதுதான். உதயசூரன் என்ன தெரியுமா கிட்டல சொன்னா, ரெண்டையும் குறைஞ்சபட்சம் மறந்துருங்க. உன்னோட தார்மீக உரிமைக்காக நீ வாழணும்னா நீ வேற சின்னதுக்கு தான் நீ வந்து இப்படிதான் ஓட்டு போட்டாகணும். இதை தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட வேற எதுவும் பெருசா பேசணும்னு அவசியமே இல்லை இதை பத்தி. நீ நிம்மதியா வாழணும், தார்மீகமா வாழணும். நீ ஏதாவது தப்பு பண்ணா தட்டி கேட்டா அந்த உரிமை உனக்கு இருக்குன்னு நினைச்சீன்னா, அந்த பேசிக் ரைட்ஸ் ஆகுது உனக்கு வேணும்னா நீ வந்து நீ தான் தெரிஞ்சுக்கணும் லைஃப்ல. ஏன்னா இதுக்கு மேல அநியாயம் உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்னு நான் எங்கேயுமே வந்து பார்த்தது இல்ல. இந்த அளவுக்கு ப்ரூட்டலா அட்டாக்னா நெக்ஸ்ட் வந்து அவனை வந்து அந்த முகேஷ் மாதிரி தான் மர்டர் பண்ண சான்ஸ் சவுக்க. அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, சவுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து பிளான் தான். நெக்ஸ்ட் இவங்க நம்ம லைஃபுக்கு பிளான் பண்ணுவானுங்க தான் அப்படின்னு. இதுல வந்து சவுக்குக்கு ஈடுபாடு இல்லையோ, இல்ல சவுக்குக்கு தெரிஞ்சு நடக்குதோ, இல்ல பிளான் போட்டு நடக்குதோ, இதை பத்தி பெருசா நெரட்டிவ் எல்லாம் பின்னாடி செட் பண்ணுவானுங்க. நம்மளுக்கு எது இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு என்ன கண்ணுக்கு முன்னாடி ஒரு வயசானவங்க வீட்டை புகுந்து அந்த ஒரு 20 பேர் சுத்தி நின்று அவங்க போனே வாங்கி புடுங்கி வீடியோ கால் பண்ணி அவனை அசிங்கமா பேசுறது ஒத்துக்கவே முடியாத விஷயம். இது நடக்கவே கூடாத விஷயம். கண்டிப்பா. இன்னைக்கு பண்ணவனுங்க எல்லாரும் அரெஸ்ட் ஆன நியூஸ் வந்திருக்கணும். இது வரைக்கும் வரல. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க பண்ண விஷயத்துக்காக அரெஸ்ட் ஆன நியூஸ் வந்திருக்கணும் எல்லா இடத்துலயுமே. அப்புறம் போலீஸ் அந்த நியூஸே இன்னும் பண்ணியிருக்காரு. ப்ரோ அந்த வீடியோல போலீஸே சொல்றாரு ப்ரோ, நான் உங்களை என்ன நினைச்சேன், நீங்க வீட்டுக்கு வெளியில நின்று போராட்டம் பண்ணுவோம் தானே சொன்னீங்க, எதுக்கு வீடு எகிரி வச்சுலாம் போயிட்டு உடச்சிக்கிட்டு வந்தீங்க, இப்படி திருப்பி போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க ரோட்ல அப்படின்ட்டு. இந்த நேத்து கோயம்புத்தூர் பக்கம் மருதமலையில தமிழ்ல குடமுழக்கு நடத்த சொல்லி போராட்டம் பண்ணக்கு 10 நிமிஷம் கூட ஆகல, அவ்வளவு பத்தி அடிச்சு கழுத்தை பிடிச்சு அடிச்சு உள்ள தூக்கி போட்டாங்க. இங்க 3 மணி நேரமா லைவ் போட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி பாப்போம். இதெல்லாம் அதான். ஆனா ஒரே தான் சொல்லணும், எல்லா டைமும் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப நாள்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. அது சோசியல் மீடியா பவரை பத்தி பிரச்சனைவும் சொன்னாரு. எனக்கு இப்போ வரைக்குமே வந்து மக்கள் சரியான முடிவு எடுத்திருக்காங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அப்படி ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நாடாளுமன்ற தேர்தல் தெரிஞ்சிருக்கணும், 2 இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுல தெரிஞ்சிருக்கணும். ப்ரோ என்ன எல்லாமே ப்ரோ சோஷியல் மீடியா ரெவல்யூஷன் நீங்க நினைக்கிறீங்க? பிரசாந்த் சொல்றதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, மூவிஸ் படத்துக்கு வேணா செட் ஆகும் ப்ரோ, ஒரு படத்துக்கு வேணா செட் ஆகும், பொலிட்டிக்கல் செட் ஆகுது. நான் சோசியல் வந்து மீடியாலே அவ்வளவு ஃபேக் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஆமா, நான் ஏன் தெரியுமா நான் வந்து இது சொல்றேன், நான் இவ்வளவு ஃப்ராங்கா போல்டா ஏன் தெரியுமா சொல்றேன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க ஜெயிச்சிருவேன்னு நினைச்சீங்கன்னா இவனுங்க ஓட்டுக்கு காசே கொடுத்துருக்க தேவையில்லையா? சோஷியல் மீடியாலே இன்ஃப்ளூயன்சரை வளர்த்து விட்டுக்குன்னு ஒரு 2 லட்சம் இன்ஃப்ளூயன்சரை வச்சு இவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சே பேசலாமா? எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறாங்க? அது கிடையாது ப்ராக்டிக்கல். இங்க என்ன இவங்களோட நெரேட்டிவ் செட் பண்றதுன்னா, ஆஃப்லைன்ல என்னென்ன பண்றோமோ அதை நல்லபடியா இங்க ப்ரொமோட் பண்றதுக்கு பேசுறதுக்கு தான் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும். நம்ம என்ன டிசைட் பண்ணோம்னா, யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப தளபதியை பத்தி பேசவும் தளபதி படத்தை பார்க்கவும் வந்த ஃபேன்ஸ் எல்லாமே இங்க அரசியல் பத்தி பேசவும் அரசியல் பத்தி கேட்கவும் வந்துட்டானுங்க. நீ இவங்க கிட்டயே நீ அதே சொம்பு அதே ஜோக்கு குத்துந்தானா வேலைக்கு ஆகாதுதான் நான் சொல்றேன். உன்னோட விஷயம் வெளிப்படையா தெரியுது, நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு. இன்னொரு விஷயம் நடக்கும் சார், சோசியல் மீடியா என்ன நடக்கும்னா, இன்னையில இருந்து ஒரு 2 நாளைக்கு நீங்க சோசியல் மீடியால எதை திறந்தாலும் வந்து சவுக்கு மேல மழை அடிச்சதுதான் வரும். இதே இது இன்னும் 1 வாரம் கழிச்சு பாருங்க, அவங்களோட வீடியோ ஆக்குப்பே இது மறைஞ்சிரும். நானே ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ, இவங்க ரீசெண்டா 3 நாள் முன்னாடி டீலிமிட்டேஷன் ஃபன் பண்ணாங்களே, எல்லா ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டர் கூட்டு வச்சு 2026ல வரப்போற டீலிமிட்டேஷன் சீனுக்கு இப்போ வந்து ஒரு ஃபன்னை பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா,
நீங்க ஃபன் பண்றத விட நீங்க அங்க போய் நாடாளுமன்றத்துல போய் ஃபன் பண்ணுங்க. இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த ஃபன் தான் நல்லா இருக்கும். மோடியை பேச விடாம பண்ணுங்க, அமித்ஷாவை பேச விடாம பண்ணுங்க. பேச வந்தாலே போய் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுங்க. அதுதான் ரியல் ஃபன். நீ இங்க உட்காந்து ஃபன் பண்ணதுக்கு அங்க உட்காந்து ஃபன் பண்ணிடலாம். கண்டிப்பா. இது இப்ப என்ன, இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த டீலிமிட்டேஷனை தூக்கிட்டு வரணும். என்னமோ இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற மாதிரி, தமிழ்நாடு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்ட மாதிரி, இவங்க தான் சுதந்திரம் நாங்க தான் வாங்கி கொடுக்க போறோம்ன்ற சுதந்திர போராளி மாதிரி இவங்க பேசுவாங்க டீலிமிட்டேஷனை பத்தி. தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்குது மத்திய அரசுனா, உன்னால எதுவுமே பண்ண முடியல, தயவுச்சு நீ இங்கே இரு, நாங்க பாத்துக்கிறோம் தான் ஹெல்மெட் ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். கண்டிப்பா. வெரி ராங் ப்ரோ நீ பேசுறது. நீ பண்ண போறதுல ப்ரோ ஏதோ, நீ அதனால இப்படியே இரு ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம் ஹெல்மெட். சரி மாஸ்டர், அடுத்த ஒரு நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திப்போம். ஓகே ப்ரோ, ஓகே, நன்றி. நான் விநியோகிக்கிறேன். ஓகே. இல்லடா அலெக்ஸே இருக்கியா? பொங்கிட்டான் நினைக்கிறேன் அலெக்ஸு. எப்படா தூங்க போ. வேற யாரும் இல்லை ஸ்பீக்கர்ல? ஓகே. அலெக்ஸே இருக்கியா? கைஸ் அலெக்ஸ் தூங்கிட்டான்ப்பா. ஸ்பீக்கர்லும் யாரும் இல்லை. ஸோ கீழே 150 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு என்ன ஏதோ பேசுறாங்க கேட்கலன்னு இருக்கும், பட் யாரும் பேசலாம் தான் உண்மை.